This video is sponsored by BuyMoon mobile app, only for online shopping. Get started, download by Google Store or App Store. அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பு மொழிகள். ஆசைப்படுவதால் மட்டும் எல்லாம் நடந்து விடாது அம்மா. ஆசைகள் நிறைவேறுவது மனிதனின் கையில் இல்லை, இறைவனின் திருவுள்ளத்தால் தான் எல்லாம் நடக்கிறது. கவலை எதற்கு அம்மா? குடும்ப சுமைகளையும் குருதேவர் தானே தந்துள்ளார். குடும்பத்தில் உள்ள வேலைகளை செய்வது உங்கள் கடமை. கடமைகள் முடிந்தால்தானே இறைவனிடம் வர முடியும். குருதேவர் ஒரு குழந்தை உள்ளத்துடன் இருந்தார். அம்மா அம்மா என்று தேவியை அழைத்தால் ஓடி வருவாள் என்பதை தமது வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி உலகிற்கு நிரூபித்தார். குடும்ப வாழ்வில்தான் எவ்வளவு கஷ்டம்! இந்த கஷ்டங்களை கண்டுதானே பகவான் மீண்டும் மீண்டும் இறங்கி வருகிறார். ஆனால் அவதார புருஷர் வாழும்போது சிலரால் தான் அவரை அறிந்து கொள்ள முடியும். அவர் போன பிறகே படிப்படியாக புரிந்து கொள்வார்கள். மகளே, எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கான காலம் இன்னும் உனக்கு வரவில்லை. அதனால்தான் என் பிள்ளைகள் அறிவற்றவர்கள் போல் பேசுகிறார்கள். உரிய காலத்தில் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாய். திருமணம் செய்து கொள், எல்லாவற்றையும் அனுபவித்து தீர்த்துக்கொள். இல்லாவிட்டால் எங்கிருந்து என்ன ஆசை வந்து முளைக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள், குருதேவர் எப்போது ஒருவனை பிடித்து கொள்கிறாரோ அப்போது அவனுக்கு வீழ்ச்சி என்பதே கிடையாது. எம்பெருமானே, இவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இவர்கள் உங்களை உயிரிலும் மேலாக நேசிக்கிறார்கள். எவ்வளவோ சிரமப்பட்டு உங்களை நாடி வந்திருக்கிறார்கள் என்று அன்னை பிரார்த்தித்தார். யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். நீ எதை சரியென்று நினைக்கிறாயோ அதை கடவுளை நினைத்தபடி செய். மக்களை வெறும் புழுக்களாக நினை என்பார் குருதேவர். அதாவது அவர்களின் அலட்சிய வார்த்தைகளை பொருட்படுத்தாதே. அம்மா என்று அழைத்து கொண்டு என்னிடம் வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் என் பிள்ளைகளே.